வணக்கம். ஒரு நர்ஸ் ஒரு பேஷண்ட் கிட்ட பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள், அது எப்படி ஒரு பெரிய சயின்டிஃபிக் உண்மையா மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாற்றத்துக்கு பேர் தான் ஆராய்ச்சி. அதோட இதயம் டேட்டா கலெக்ஷன். அத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அப்போ இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம தினமும் ஒரு பேஷண்ட் கிட்ட பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க கிட்ட பேசுறது, இதெல்லாம் எப்படி ஒரு பெரிய அறிவியல் அறிவா மாறுது? இதுதான் நர்சிங் ரிசர்ச்சோட முக்கியமான பாயிண்டே. சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல டேட்டானா என்ன, அது எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் கட்டமைக்கப்படாத கவனிப்புன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போய் அதுல என்னென்ன சவால்கள் இருக்கு, நர்சிங் துறைக்கு அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஒரு ரிசர்ச்க்கும் அஸ்திவாரமே டேட்டா தான். அது இல்லாம எதுவுமே இல்ல. அப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த டேட்டானா அது கரெக்டா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, டேட்டாங்கிறது ஒரு சமையலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மாதிரி. அது நம்பர்ஸா இருக்கலாம், வார்த்தைகளா இருக்கலாம், இல்லனா போட்டோஸா கூட இருக்கலாம். முக்கியமா இது எதுவுமே இன்னும் ப்ராசஸ் பண்ணப்படாத உண்மைகள், ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக சேகரிச்சது. இங்க தான் அசல் மேஜிக்கே நடக்குது. அந்த மூலப்பொருளா இருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம சரியான கான்டெக்ஸ்ட்ல வச்சு அனலைஸ் பண்ணும்போது தான் அது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா மாறுது. இந்த மாற்றம் தான் ரிசர்ச்சோட உயிரே. ஒரு ரிசர்ச்சர் கிட்ட பல டூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு டூலை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸும். வாங்க அந்த டூல் பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ரிசர்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பல வழிகள்ல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. பேஷண்ட்ஸ் கிட்ட நேரடியா பேசி இன்டர்வியூ பண்றதுல இருந்து அவங்களே ஃபில் பண்ற குவெஸ்டினர் வரைக்கும் இருக்கு. சில சமயம் அவங்க பண்றத அப்படியே அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணுவாங்க. இன்னும் சில நேரம் பிளட் பிரஷர் மாதிரி உடம்புல இருந்து நேரடியா மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டா கலெக்ஷன்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஸ்டெப் கிடையாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு புது தியரியை உருவாக்குற வரைக்கும் இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். இப்போ நாம நிறைய டூல்ஸை பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுல ஒன்னு தான் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன், அதாவது கட்டமைக்கப்படாத கவனிப்பு. இத பத்தி மட்டும் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இது ரொம்பவே யூனிக்கான ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷனுங்கிறது கையில ஒரு செக்லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஓகே இத பண்ணாங்களா இல்லையான்னு டிக் பண்ற மாதிரி. ஆனா அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் அப்படி கிடையாது. எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் உள்வாங்கி ரெக்கார்ட் பண்றது. இதோட ஃபார்மல் டெஃபினிஷன்ல ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்னு முன்திட்டம் இல்லாம, இன்னொன்னு தன்னிச்சையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரிசர்ச்சர் ஒரு ஓப்பன் மைண்டோட போறாருன்னு அர்த்தம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. இந்த ஃப்ரீடம் தான் இந்த மெத்தடோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நர்சிங் துறையில இதை ஏன் யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நர்சிங்கிறது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு சோஷியல் சயின்ஸும் கூட. மக்களோட உணர்ச்சிகள், அவங்க நம்பிக்கைகள், அவங்க கலாச்சாரம், இதெல்லாமே அவங்க ஹெல்த்தை பாதிக்கும். ஒரு குவெஸ்டினரால இல்லைன்னா வேற ஃபார்மல் டூல்ஸால கண்டுபிடிக்க முடியாத இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த மெத்தட் மூலமா ரொம்ப ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம். இவ்ளோ ஃப்ரீடம் கொடுக்குற இந்த மெத்தட்ல சில பெரிய சேலஞ்சஸும் இருக்கு. இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மெத்தடோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்தீங்கன்னா, ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் இது ஒரு பெரிய பிக்சரை கொடுக்குது, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ரிசர்ச்சர் தன்னோட சொந்த கருத்துக்களை இதுல கலக்காம இருக்கணும்னா பயங்கர கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும். பார்த்த எல்லாத்தையும் துல்லியமா ஞாபகம் வச்சுக்கிறதும் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இதுதான் இந்த மெத்தட்ல இருக்கிற மிகப்பெரிய சவால். நீங்களே யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களையே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தா நீங்க நார்மலா பிஹேவ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் பேஷண்ட்ஸும் தங்களை யாரோ கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களோட இயல்பான நடத்தை மாறிடும். இதைத்தான் அப்சர்வர் எஃபெக்ட்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, கவனிக்கிறவரோட சொந்த வெறுப்பு கூட ரெக்கார்ட்ஸை பாதிக்கலாம். உதாரணத்துக்கு, ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தால அவங்க பண்ற மத்த எல்லாத்தையும் நம்ம நல்லதாவே பார்ப்போம். இதுக்கு பேரு தான் ஹாலோ எஃபெக்ட். இந்த மாதிரி நிறைய பயசஸ் இருக்கு. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இது நேரடியா பேஷண்ட் கேரை இம்ப்ரூவ் பண்ண உதவுது. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சில சமயம் ஒரு கொஸ்டினேர்ல கேட்க முடியாத பல விஷயங்களை நேரடியா பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பேஷண்டோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்களோட பாடி லாங்குவேஜ், குடும்பத்துக்கிட்ட அவங்க பேசுற விதம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா தான். அப்போ இந்த டூல் நர்சிங்கோட ஆன்மாவையே புரிஞ்சுக்க உதவுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு கல்ச்சர் இருக்கு. அதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு முழுமையான பெஸ்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். நாம நம்பர்ஸ், மெஷர்மெண்ட்ஸ்னு ஆப்ஜெக்டிவ் டேட்டாவை தேடி ஓடிட்டு இருக்கோம்.
ஆனா இந்த பந்தயத்துல எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம ஒரு மனுஷனா வெறுமனே பார்க்கறதுல எவ்ளோ பெரிய மதிப்பு அடங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க.